ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கேஜி மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரியில் மாற்றி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது கூட 10 மாதிரி சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 தக்காளியை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் புளி தண்ணி, அப்புறமா அரைச்ச தேங்காய் விழுது இவ்வளோ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வதக்கி எடுத்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க.